எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் இன்னைக்கு பார்க்கலாம். அசோகவனத்தில் தேடுதல் 14வது சர்க்கம். மனோஜவம் மார்த்ததுள்ளி வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மகா தேஜஸ்வியான ஹனுமான் சற்று நேரம் ஆழ்ந்த யோசனை செய்த பிறகு மனதினால் சீதையை அடைந்து அந்த ராவணனின் இல்லத்தை விட்டு நீங்கி மதின் சுவரின் மேல் ஏறி சீதையை நிச்சயம் காண்பேன் என்ற கற்பனையின் பூரிப்பில் அங்கங்கள் யாவும் மகிழ்ச்சி பொங்க வசந்த ருதுவின் தொடக்கத்தில் கிளைகளின் உச்சிகளில் மலர்கள் பூத்து குலுங்கிய வகை வகையான மரங்களையும் ஆச்சா மரங்கள், அழகான அசோக மரங்கள், நன்கு பூத்திருந்த செண்பக செடிகள், நறுவிழி, நாககேசரம், மா, புங்கை முதலான மரங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார். அசோகவனத்திற்கு ஹனுமான் நானிலிருந்து விடுபட்ட பானத்தைப் போல வெகு சடுதியாக தாவி வந்து நுழைந்தார். அது வெகு அற்புதமாக இருந்தது. பட்சிகள் கூவிக்கொண்டிருந்தன. பட்சிகள், மான் கூட்டங்கள் நிறைந்திருந்தன. பலவித நிறங்களை கொண்டு அந்த பூங்காவனம் வண்ணமயமாக இருந்தது. உதய சூரியனைப் போல ஒளி பொருந்திய அப்படிப்பட்ட அசோகவனத்தை ஹனுமான் பார்த்தார். அந்த பூங்காவில் மயில்களும் மதர்ப்பாக ஒயிலாக இருந்தன. வகை வகையான பட்சிகள் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்தன. குற்றம் ஏதுமில்லாத சிறந்த நிறமுள்ள ராஜகுமாரி சீதையை தேடிக்கொண்டு ஹனுமான் அசோகவனம் வந்தடைந்தார். அப்பொழுது வானரன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த பறவைகளை விழுப்புறச் செய்தார். பறவைகளின் கூட்டங்கள் மேலே எழுந்தபோது ஆச்சா மரங்கள் வண்ணவண்ணமான பூக்களை மழை பொழிவது போல சொரிந்தன. மரங்கள் பார்ப்பதற்கு சூதாட்டத்தில் மரங்களின் இலைகள், கிளைகள், காய்கள் ஆகியவையும் உதிர்ந்து போயின. மொட்டையான மரங்கள் பார்ப்பதற்கு சூதாட்டத்தில் தோற்றுப்போய் ஆடை ஆபரணங்களை இழந்து வெறு உடம்புடன் இருக்கும் சூதாடியைப் போல இருந்தன. ஹனுமானின் வாளினாலும் கைகளினாலும் கால்களினாலும் தகைக்கப்பட்ட பெரிய மரங்களை கொண்ட அந்த அசோகவனம் என்ற மங்கை கூந்தல்கள் கலைந்து பரிமள வண்ணப்பூக்கள் அழிந்து அதன் அதாபானத்தால் வெளுத்து போன பல், உதடு ஆகியவற்றுடன் கூடி நகங்களாலும் பற்களாலும் கீறப்பட்ட காயங்களை உடைய ஒரு நங்கையைப் போல இருந்தாள். வானரன் பல பல வடிவங்களில் இருந்த நீர்நிலைகளையும் பார்த்தார். அவைகள் பரிசுத்த நீரால் நிறைந்திருந்தாலும் அங்கே விலையுயர்ந்த ரத்ன கல் படிக்கட்டுகளுடனும் இருந்தன. கரைகளில் மரங்கள் மென்மையாக இருந்து அழகூட்டின. தாமரைகளும் நீலோத்பலங்களும் அடர்ந்திருந்தன. சக்கரவாக பட்சிகள் கூவிக்கொண்டிருந்தன. நீர்க்கோழிகள் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன. ஹம்சங்கள், சாரசங்கள் ஆகிய பறவைகளின் இனிய நாதம் ஒலித்தது. மரங்களோடு கூடிய ஆறுகளுடனும் சுற்றிலும் கால்வாய்களோடும் தடாகங்கள் இருந்தன. அந்த மலையிலிருந்து ஒரு ஆறு அருவியாக கீழே ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றில் சுழல்கள் இருந்ததால் நீரோட்டம் தடைப்பட்டு நீர் மறுபடியும் திரும்பி வருவதை மகாவானரன் பார்த்தார். அருகில் ஒரு செயற்கை குளமும் இருந்தது. அதில் குளிர்ந்த நீர் நிரம்பியிருந்தது. அதன் படிக்கட்டுகள் இரத்ன கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அந்த குளத்தில் முத்துக்களே மணற்பரப்பாக இருந்தன. அதை சுற்றிய பெரிய பெரிய மாளிகைகளை விஸ்வகர்மா கட்டியிருந்தார். அவற்றில் பல வகையான மான்களின் கூட்டங்கள் இருந்தன. பல வகை வண்ணமயமான பூங்காக்களுடன் அற்புதமாக அவை இருந்தன. அங்கே ஒரு தங்கமயமான சிம்சுபா மரத்தை வானரன் பார்த்தார். அதில் பல கொடிகள் படர்ந்திருந்தன. இலைகளும் ஏராளமாக அடர்ந்திருந்தன. அதை சுற்றி தங்கமயமான மேடைகள் நிறைய இருந்தன. அவர் அதன் தரை பிரதேசங்களையும் பள்ளங்களையும் மேடுகளையும் பார்த்தார். அந்த சிம்சுமா மரம் கிளைகளின் உச்சியில் அழகாக மலர்கள் பூத்தும் முளைவிட்டு கொண்டிருந்த இளம் தளிர்களை உடையதாகவும் இலைகள் செறிந்து அதனால் மறைக்கப்பட்டும் இருந்தது. நீண்ட புஜங்கள் கொண்ட மாருதி அதன் மீது ஏறி தனது மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டார். விதேக ராஜகுமாரி சீதை ராமனை பார்க்க ஆவல் கொண்டு இங்குமங்கும் சோகத்தில் வருந்தி பார்த்து கொண்டிருப்பாள். நான் அவளை இங்கிருந்தபடியே எதேச்சையாக பார்ப்பேன். ராமனுக்கு மிகவும் பிரியமானவள், கற்புக்கரசி, ஜனகராஜனின் திருமகள், வனப்பிரதேசங்களில் உலாவி வருவதில் சாமர்த்தியம் கொண்டவள். அவள் நிச்சயம் இங்கு வருவாள். அவள் மானை போன்ற மிரள்விழி கொண்டவள். இந்த வனத்திற்கு நன்றாக பரிச்சயம் வைத்திருப்பாள். போற்றுதற்குரிய அவள் ராமனை பற்றி சிந்தித்து சிந்தித்து இழைத்து போயிருப்பாள். அவள் நிச்சயம் இங்கு வருவாள். சிறந்த மேனி வண்ணத்தை கொண்ட அவள் புனிதமான ஜலத்தையுடைய இந்த நதிக்கு சந்தியாவந்தன அனுஷ்டானத்துக்காக கண்டிப்பாக வருவாள். இந்த அசோகவனம் சுபமங்கலமாக இருக்கிறது. பூமண்டல நாயகனான ராமனுக்கு மிகவும் பிடித்த மங்கள நாயகி சீதைக்கு மிகவும் உகந்தது. சந்திரனை ஒத்த ஒளிர்முகம் கொண்ட அந்த தேவி உயிருடன் இருந்தால் புனிதமான தீர்த்த பிரவாகம் கொண்ட இந்த நதிக்கு நிச்சயம் வருவாள். இவ்வாறெல்லாம் மகாபுருஷன் ஹனுமன் எண்ணமிட்டு கொண்டு அரசி சீதா தேவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நன்றாக பூத்திருந்த அந்த சிம்சுபா விருட்சத்தின் இலைகளின் இடையில் மறைந்து கொண்டு சுற்றி பார்த்து கொண்டும் யாவற்றையும் கவனித்தார். 14வது சர்க்கம் முடிவுற்றது.
அசாத்திய சாதக சுவாமிம் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ காரியம் சாதய பிரபோ. ஜெய் ஹனுமான்.